ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு சேனைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றது, நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சரியா? எப்பவுமே சேனை நறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிருங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இல்லைன்னா சில இது கை நல்லா ஊறும். சரியா? சேனையை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு வரேன். சரியா? ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி கொண்டு வரேன். இப்போ சேனையை நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. கட்டியா கட் பண்ணக்கூடாது, மெலிசா கட் பண்ணி வைக்கணும். இனி இது கூட நம்ம ஃப்ரை பண்றது என்னென்ன ஆட் பண்ண போறோம்னு பாருங்க. ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வத்தல் பொடி போட போறேன். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ உங்ககிட்ட சிக்கன் பவுடர் போட்டு இருந்தேன்னா சிக்கன் பொடி போட்டாலும் போதும். உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ இதை விரசலாம். தண்ணி எல்லாம் ஆட் பண்ண தேவை கிடையாது, அப்படியே விரசிப்போம். இது எங்க 2 பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சேனை பொரியல். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவோம். நான் வீட்டுலதான் சிக்கன் பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நான் வீட்டுலதான் திரிச்சு வைப்பேன். அதனாலதான் நான் தனித்தனியா வத்தல் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டேன். நீங்க சிக்கன் தூள் வீட்டுல சிக்கன் பொடி இருந்தாலுமே அதையே ஆட் பண்ணலாம். சிக்கன் பொடி இருந்தாலும் சிக்கன் பொடியே போட்டுருங்க. இனி இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு அப்படி ஊற வச்சிருவோம். சேனைக்கிழங்கு மசால் தடவி வச்சு 15 நிமிஷம் ஆயிட்டுங்க. இனி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். சரியா? ஒரு வானொலி அடுப்புல வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இனி இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பக்கோடா மாதிரியே முருகலாவே வந்துடும், அப்படி எடுங்க. அப்படி இல்ல சாப்பாட்டுக்கு அப்படின்னா ரொம்ப முருகலா வேண்டாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. சரியா? நாங்க கொஞ்சம் முருகலா தான் எடுப்போம், பிள்ளைங்களுக்கு அதான் பிடிக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க சேனை கட் பண்ற டைம் கையில தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. சரியா? தேய்ச்சிட்டு கட் பண்ணுங்க, கை ஊறல் இருக்காது. என்னடா எப்ப பார்த்தாலும் ஃப்ரையாவே பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்குது. என் வீட்டு பிள்ளை இல்ல, எந்த வீட்டு பிள்ளைங்கனாலும் அதுகளுக்கு ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். அதை நைஸா கட் பண்ணாதான் நல்ல முருகலா சூப்பரா வரும். வெந்துட்டு எடுத்துரும். ஃபைனலா சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.